வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குதுங்க. இதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சை பயிர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பச்சை பயிரை மூங் பீன்ஸு, கிரீன் கிராம்னு, பாசி பயிர்னு பல்வேறு வகைகளை அழைக்கலாம். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்றாக இந்த பச்சை பயிர் இருக்கு. சுவையான ஸ்நாக்ஸ்ல ஆரம்பிச்சு சத்தான உணவுகள், சாலட்டுகள் என பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிர் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பருப்பாக பச்சை பயிர் இருக்குங்க. இப்போ பொட்டாசியம் சத்து இருக்கிறதுல நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் நம்ம கண்ட்ரோல் ஆகிடும். இதனால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். அதே போல நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாதால ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போதுமான அளவு கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு சீராகவே இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதனால தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துட்டோம்னா பிபி, கொலஸ்ட்ரால் இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சிறந்த ஒரு டயட் உணவாக பச்சை பயிர் நமக்கு இருக்குங்க. காரணம், பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைவாக திருப்தியாக நம்மளை உணர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது தவிர பச்சை பயிரில் கலோரிகள் குறைவு அப்படின்றதால எடையை குறைக்கக்கூடிய முயற்சி இருக்கிறவங்களுக்கும் சிறந்த தீர்வாக பச்சை பயிர் இருக்குங்க. இப்போ நம்ம பச்சை பயிர் எடுத்துட்டோம்னா பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்பயுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அளித்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கொள்ளணும். பச்சை பயிர் அது போல ஒரு உணவு தான். ஸோ இதை நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். பசியை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். தேவையில்லாத கொழுப்பு, தொப்பை போன்ற அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. வெயிட் லாஸ் சீக்கிரமே நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் பண்ணுறதுக்கு பச்சை பயிரை டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். செரிமானம் மேம்பாடு அடையும் நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு காரணம் சிறந்த செரிமானத்திற்கு தேவையான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பச்சை பயிரில் இருக்குங்க. ஸோ இது நமக்கு செரிமான அமைப்பு சீராக இயங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுக்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இதை தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். அப்போ வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும், குடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிடும்போது அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரும் அது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த உணவுகளை எளிமையாகவே செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்முடைய குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாக்களை பாதுகாத்துக்கிறதுக்குமே பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். அதனால வயிறு, குடல் ஆரோக்கியம் மேம்படும். உணவுகள் நம்மளுடைய குடல்களில் கழிவுகளாக தேங்காதுங்க. ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் வெளியேற்றப்படும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலமே வலுவடைய ஆரம்பிக்கும் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது பச்சை பயிர். காரணம், பச்சை பயிர் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்குங்க. அதாவது பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரேடியாக உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடாது. அதனால பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைச்சாலுமே பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, வரும் காலத்திலும் சுகர் ப்ராப்ளம் வராமல் நம்ம இப்போவே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிர் நம்ம சாப்பிடணும். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா என்னென்னா அந்த உணவுகளில் கார்போஹைட்ரேட் இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பச்சை பயிர் எடுத்துக்கலாம், அது லோ கிளைசமிக்ஸ் தான். ஸோ அதில் வந்து கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்து இருக்குது. உடனே நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிடும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும், அதாவது இன்சுலின் உணர்திறனை அதிகப்படுத்தி போதுமான அளவுக்கு இன்சுலின் வந்து சுரக்க வச்சு சுகர் ப்ராப்ளத்தில் நம்மளை விடுபட வச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிரை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்தானது தொற்று நோய் எதிர்த்து போராட உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரம் நம்மளுடைய உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் ஹெல்ப் பண்ணும். மேலும் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கும். அதாவது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கு, ஹீமோகுளோபினுடைய கவுண்டை பராமரிக்கிறதுக்கு இரும்பு சத்தும் நமக்கு பச்சை பயிரிலிருந்து கிடைக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் போது இம்யூன் பவர் நமக்கு மேம்படும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கு நம்மளால முடியும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள், அதாவது புதுசாக ஒரு கிருமி நம்மை தாக்கி புதுசாக ஒரு நோய் ஏற்படுத்தினா அந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரதம், அந்த புரோட்டீன் வந்து நமக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதனுடைய சேதத்தை சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மேலும் பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் இருக்கு, இது ஒரு நல்ல மூலமாகவும் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு வந்து பச்சை பயிர் நீங்கள் சாப்பிடும்போது இருக்காது. ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் உங்களுடைய சருமத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு அந்த இறந்த செல்களை வந்து அகற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ இறந்த செல்கள் உங்களுடைய சருமத்தில் அகற்றப்படும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான சரும தொற்றுகளும் ஏற்படாது. கோலஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும். அதன் மூலமாக ரத்த ஓட்டம் ஆரோக்கியமான லெவலில் இருக்கும்பொழுது நீர் சத்தும் சருமத்தில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த சரும தொற்றுகளும் ஏற்படாது. இளமையான ஒரு சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கான அந்த பயோட்டின் உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சை பயிர் உங்களுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதால முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை வந்து பலப்படுத்தக்கூடியதாக பச்சை பயிர் இருக்கு. இதுக்கு நீங்கள் பச்சை பயிர் வந்து அரைத்து தலையிலும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அந்த பச்சை பயிரை உணவுகளையும் சாப்பிடலாம். உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். இளநரை, பித்தநரை, முடி கொட்டுறது, பேன், பொடுகு தொல்லை இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கூந்தல் அமைப்புமே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உடல் நலத்தை தாண்டியும் சருமம், கூந்தல் ஆரோக்கியத்தையுமே பச்சை பயிர் உங்களுக்கு மேம்படுத்தும். தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.